ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி 50யோட சார்ட்டோட டீட்டெயில் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். டே அண்ட் வீக்லி சார்ட்டை பார்க்கலாம். நிஃப்டி 50 தொடர் ஏற்றத்திலே இருக்குது. ஆனால் உங்கள் போர்ட்ஃபோலியோ இன்னும் நெகட்டிவாக இருக்குன்னா என்னென்ன செக் பண்ணோம் அதை பார்க்கலாம். செக்டோரல் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் வீடியோ கடைசியில் ஒரு 4 மொமெண்டமான புல்லிஷ் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு மட்டும்தான். இப்போ நம்ம நிஃப்டி 50யோட டே சார்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். நிஃப்டி 50 கிட்டத்தட்ட அதோட ஆல் டைம் ஹை பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஃப்ரைடே இதை கிராஸ் பண்ணுமா அப்படின்னு ஆர்வத்தோடு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது ஃப்ரைடே 0.5% ஒரு இறக்கத்தில் தான் நிஃப்டி 50 முடிஞ்சிருந்தது. இதுக்கு காரணம் அமெரிக்காவிலேருந்து வந்த ஜாப்ஸ் டேட்டா ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை குளோபலாக ஸ்ப்ரெட் பண்ணிடுச்சு. அப்போ ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே நெகட்டிவாக ட்ரேட் ஆனதுனால நம்ம நிஃப்டிலையும் ஒரு மொமெண்டம் குறைஞ்சி போயிடுச்சு ஃப்ரைடே. இல்லாட்டி ஃப்ரைடே இந்த ஆல் டைம் ஹையை நிஃப்டி பிரேக் பண்ணுறதுக்கான எல்லா அறிகுறியும் இருந்துட்டு இருந்தது. பரவாயில்ல, இப்பயும் ஒன்றும் பெரிய நெகட்டிவாக ஒன்றும் மார்க்கெட் சேஞ்ச் ஆகலை. வரும் வாரத்தில் நிஃப்டி 50 இந்த ஆல் டைம் ஹையை தாண்டும் அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இன்னும் டே சார்ட்டில் கூட 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இன்னும் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பாசிட்டிவாக அப் ட்ரெண்டை தான் காட்டிட்டு இருக்கு. இப்போ நிஃப்டி 50யோட வீக்லி சார்ட்டை பார்க்கலாம். லாஸ்ட் இயர் செப்டம்பர் 2024 நிஃப்டி 50 26,271 அப்படின்ற ஒரு ஹை ப்ரைஸை ரெக்கார்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் கீழ் நோக்கி இறங்கிடுச்சு. திரும்பி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் அதோட ஹை ப்ரைஸ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக நிஃப்டி 50 இதை பிரேக் பண்ணோன்னு நம்ம எல்லாம் எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், நிஃப்டி 50 மார்ச் மந்த்லேருந்தே நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் உங்கள் போர்ட்ஃபோலியோ இன்னும் இறக்கத்திலே இருக்குது, பாசிட்டிவாக இல்லை, நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துட்ருக்குன்னா நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருந்தோம், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் இருக்கிற மொமெண்டமும் பாசிட்டிவிட்டியும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் இல்லை. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக டேட்டாவோட உங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். உதாரணத்துக்கு நிஃப்டி 50 இப்போ பார்க்குறீங்க, அது என்னது, 50 லார்ஜ் கேப் கம்பெனிஸோட இண்டெக்ஸ். அதில் இருக்கிற இந்த மொமெண்டம் ஸ்மால் கேப்பில் இருக்கா அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நிஃப்டி ஸ்மால் கேப் 100ஓட இண்டெக்ஸ். ஆனால் இங்கே பாருங்கள், தொடர் இறக்கத்தில் இருக்குது இந்த ஸ்மால் கேப். திரும்பி அதோட ஹையை பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு கீழே லோவர் ஹையில் தான் இன்னும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை பிரேக் ஆகிருக்கு. இந்த லாஸ்ட் 3 ட்ரேடிங் செஷனை பார்த்தீங்கன்னாலும் நெகட்டிவ் ரெட்டில் தான் முடிஞ்சிருக்கு. இங்கே ஆர்எஸ்ஐயை பார்த்தீங்கன்னாலும் மிட்லைனை பிரேக் பண்ணி மொமெண்டம் குறைஞ்சதுக்கான அறிகுறி தான் காட்டிட்டு இருக்கு. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிளியர் பிக்சராக தெரிஞ்சிருக்கும். லார்ஜ் கேப்பை விட ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை தான் நீங்கள் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோ இப்போ நெகட்டிவில் தான் இருக்கும். அப்போது கண்டிப்பாக நீங்கள் இப்போ ரீபேலன்சிங் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் உங்கள் போர்ட்ஃபோலியோட ஏற்றத்தை இழுத்து கீழே தள்ளுதோ அதை குறைச்சிக்கிறதோ இல்லை அதை கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணுறதோ இப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு முடிவை எடுங்க. அப்போ தான் உங்கள் போர்ட்ஃபோலியோ ஏற்றத்துக்கு வரும். இந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்மால் கேப் 100ஓட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி பார்த்தாலும் நெகட்டிவ் தான், மந்த்லி பார்த்தாலும் நெகட்டிவ் தான், ஒரு வருஷம் டேட்டாவை பார்த்தாலும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஒரு பெரிய பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸை ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ் கொடுக்கவே இல்லை. இப்போ இந்த டேட்டாவை அப்படியே உங்கள் போர்ட்ஃபோலியோவில் பாருங்கள். இதில் இருக்கிற 100 கம்பெனியில் ஒரு சில கம்பெனிஸ் எதெல்லாம் நெகட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுதான் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது உங்கள் போர்ட்ஃபோலியோ நெகட்டிவாக தான் கூட்டிகிட்டு போயிருக்கோம். ஏன் ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் கொடுத்த மாதிரி இந்த ஸ்மால் கேப்பில் நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து ஐபிஓ வந்துக்கிட்டே இருக்குது. அதை வாங்கிறதுக்கு மக்களுக்கு பணத்துக்காக, அந்த லிக்விடிட்டிக்காக இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் தான் டெம்பரரியாக அவங்க விற்றுட்டே இருக்காங்க. லாங் டேர்முக்கு இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை அவங்க கன்சிடர் பண்ணுறதே இல்லை. அதனால் இதை விற்றுட்டு அந்த பணத்தை ஐபிஓவில் போடுறாங்க. இந்த மாதிரி ஏர்னிங்ஸு, இந்த லிக்விடிட்டி காரணத்தினால தான் இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் ஒரு நெகட்டிவ் பேரிஷ் சென்டிமெண்ட் போயிட்டு இருக்குது. எந்தெந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் ஏற்றம் கொடுக்காம உங்கள் போர்ட்ஃபோலியோவை கீழே இறக்கிட்டே போகுதோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்ஷியலாக அந்த ஹோல்டிங்ஸை குறைச்சிக்கிட்டாலும் நல்லது.
இல்லை அந்த கம்பெனி சரியே இல்லைன்றது மாதிரி உங்களுக்கு தொடர்ச்சியாக குவார்ட்டர்லி ரிசல்ட் சரியே கொடுக்கல, தொடர்ச்சியாக இறக்கத்திலே இருந்ததுன்னா ஃபுல்லாக எக்ஸிட் ஆகுறதும் நல்ல டெசிஷன் தான். அப்போ தான் உங்கள் போர்ட்ஃபோலியோ ஏற்றத்துக்கு திரும்பி போகும். இப்போது நம்ம நிஃப்டி இண்டிசஸில் மந்த்லி கெய்னர்ஸை பார்ப்போம். மந்த்லி கெய்னர்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பிஎஸ்யூ பேங்க். இப்போ புதுசாக ஆட் ஆகிற போகிறது பார்த்திங்கன்னா ஐடி, ஆயில் அண்ட் கேஸ். ஐடி இண்டெக்ஸ் ரொம்ப நாளாக ஒரு இறக்கத்திலே இருந்து ரொம்ப கன்சாலிடேட் ஆகி இப்போ தான் ஒரு ஏற்றத்துக்கு லைட்டாக டேர்ன் ஆகுறதுன்றது தான் இந்த இண்டிகேஷன் நமக்கு காட்டுது. இப்போ லாஸ்ட் வீக்கில் கூட இன்ஃபோசிஸ் அவங்களோட ஷேர் பைபேக் அப்படின்ற நியூஸ் வந்தோடனே அந்த இன்ஃபோசிஸ் ஸ்டாக்லேயும் ஒரு மொமெண்டம் தொத்திக்கிச்சு, ஐடி செக்டாருக்கும் ஒரு மொமெண்டம் பில்டப் ஆகிருக்கு. ஸோ யாரெல்லாம் நிஃப்டி ஐடி பீஸோ இல்லை நல்ல நல்ல ஐடி கம்பெனிஸை தேடிட்டு இருக்கீங்களோ அவங்க இதை இப்போ கன்சிடரேஷன் பண்ணுறக்கூடிய இடத்துல தான் ஐடி செக்டார் இருக்குது. பிஎஸ்யூ பேங்க் ஆல்ரெடி நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்தனால பிஎஸ்யூ பேங்க்கில் இப்போது ப்ராஃபிட் புக்கிங் தொடங்கியிருக்கு. ஏன்னா இப்போது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அது தொடர்ச்சியாக ஒரு 3-4 மாதமாக ஏற்றத்தில் தான் இருக்குது. இவ்வளோ நல்ல கெயின்ஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரதான் செய்யும். இப்போ இந்த கடைசியாக இருக்கிற 2 ரெட் கேண்டில் அதை தான் நமக்கு சொல்லுது. நீங்கள் பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணலைன்னா உங்களுடைய ப்ராஃபிட்டும் பேப்பர் ப்ராஃபிட்டாக போகிறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்ககிட்ட பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருந்ததுன்னா நீங்களும் காஷனாக ஒரு சின்ன அளவுக்கு பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. இப்போது எந்தெந்த இண்டிசஸ்லாம் லூசர்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்துல நிஃப்டி மீடியா தான் இருக்குது. அது ஒரு மாதத்தில் -6% கிட்ட இறக்கத்தில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரியாலிட்டி செக்டர் இருக்குது. நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நிஃப்டி மீடியாவோட இண்டெக்ஸ் ஸ்டார்ட்டை போட்டிருந்தோம். அதை பார்த்தோம்னா ஒரு வார்னிங் பெல்லை தான் அது கொடுத்துருக்கு. அதுலேருந்து எக்ஸிட் ஆகணும்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி டெசிஷன் எடுத்திருந்தால் தான் அதுலேருந்து நம்ம சேஃபாக எக்ஸிட் ஆகிருக்க முடியுன்ற மாதிரி ஒரு பயங்கர இறக்கத்தில் தான் மீடியா இண்டெக்ஸ் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக இந்த டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்மால் கேப்பில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இறக்கத்தில் இருக்குன்றதுக்கு ஒரு சாம்பிள் தான். அதில் 100 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஒரு சாம்பிளை தான் காட்டுறோம். 1 மந்தில் இந்த ஓலா எலக்ட்ரிக் பார்த்திங்கன்னா 21% பக்கம் இறக்கத்தில் இருக்குது. கேஇசி இன்டர்நேஷ்னல் 18% டவுனில் இருக்குது. என்சிசி 16% டவுனில் இருக்குது. இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் கேப்பில் உங்களோட எக்ஸ்போஷரும் இருந்ததுன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணி ரீபேலன்ஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசியில் நம்ம 4 புல்லிஷ் ஸ்டாக்ஸை பார்க்க போகிறோம்னு சொன்னோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஐக்கர் மோட்டார்ஸ். இதில் ஆட்டோ செக்டரில் வர ஸ்டாக் இது. ஆல்ரெடி ஒரு சின்ன ஏற்றத்தை கொடுத்துருந்தது. தொடர்ந்து கன்சாலிடேஷனில் இருந்த இந்த பங்கு இப்போது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை ஒரு பாசிட்டிவ் க்ரீன் கேண்டில் போட்டு மொமெண்டமாக அப்சைடு பிரேக் பண்ணியிருக்கு. ஆர்எஸ்ஐயும் மிட்லைனை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இதை பார்த்தீங்கனாலே ஒரு நல்ல பாம்பு படம் எடுக்கிற மாதிரி கோப்ரா ஸ்டைலில் இருக்குது. சீரும் பாம்பை நம்பு சிரிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க. அது போல் இந்த சீரும் பாம்பை நம்ம நம்பலாமா, இன்னும் ஒரு ஏற்றத்தை கொடுக்குமா இந்த ஐக்கர் மோட்டார்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எரிஸ் லைஃப் சயின்சஸ். இதுலேயும் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு இப்போது தொடர்ந்து ஒரு 2 நாள் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் க்ரீன் கேண்டில் போட்டு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணியிருக்கு. ஆர்எஸ்ஐயும் இப்போது லைட்டாக மொமெண்டம் பில்டப் ஆகி மிட்லைனை கிராஸ் பண்ணியிருக்கு. இதோட தலையும் பார்த்தீங்கன்னா ஒரு குரோக்கடைல் தலையோ இல்லை ஒரு மலைப்பாம்பு தலை மாதிரி தான் காட்டிகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ். இங்கே வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த கேண்டிலும் ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் போட்டு அப்பர் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. அது பிரேக் பண்ணிட்டும் ஸ்டில் அந்த ப்ரைஸ் கிட்ட தான் கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த லைனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக் மேல் நோக்கி ஏறுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்தது சன்ஃபார்மா ஒரு டவுன்வோர்டு சேனலில் ட்ராவல் ஆகிட்டு இருந்த ப்ரைஸ் ஃபஸ்ட் டைமாக அந்த சேனலோட அப்சைடு ட்ரெண்ட் லைனை இந்த சன்ஃபார்மா பிரேக் பண்ணியிருக்கு. பிவோட்டை பார்த்தீங்கனாலும் R1 பிரேக் பண்ணியிருக்கு. இங்கே RSIயில் பார்த்தீங்கனாலும் மொமெண்டம் பில்டப் ஆகிருக்கு. ஸோ நார்மலாக இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு டக்குன்னு ப்ரைஸ் டேர்ன் ஆயிடுச்சுன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சன்ஃபார்மா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்து அப் ட்ரெண்டுக்கு திரும்புமா அப்படின்றத வரும் நாட்களில் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.